அது மட்டுமல்ல, ஒரு புள்ளி விவரத்தை இந்த நேரத்தில் குறிப்பிட ஆக வேண்டும். இன்னைக்கு தொழிற்சாலையுடைய எண்ணிக்கை தமிழ்நாட்டில் பர்சன்டேஜ் 2019-20 ஒர்க்கர் கவுண்ட் பர்சன்டேஜ் 16.91%. அதே 2023-24 திமுக ஆட்சியில் 15.95%. அண்ணா திமுக ஆட்சியில் 2019-20 ஒர்க்கர் கவுண்ட் பர்சன்டேஜ் 16.91%. திமுக ஆட்சியில் 2023-24 அதோடைய பர்சன்டேஜ் 15.95%, குறைஞ்சுதான் இருக்குது. அதே போல 2019-20 ஃபேக்டரி கரண்ட் பர்சன்டேஜ் 15.75%. அதே போல 2023-24 ஃபேக்டரி கரண்ட் பர்சன்டேஜ் 15.42%. ஆக எங்க உங்களுடைய ஆட்சியில் தொழிற்சாலை அதிகமா வந்து வேலை அதிகமாக கிடைச்சிருக்குது? அத்தனையும் பொய் செய்தி வெளியிட்டு மக்களை ஏமாற்றி ஒரு நாடகத்தை இந்த விடியா திமுக அரசு இன்றைக்கு நடத்தி வருகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நேரத்தில் கேட்டுக்கிறேன். அது மட்டுமல்ல, இன்றைக்கு வேடசந்தூர் பகுதி இன்றைக்கு நூற்பாலையில் நிறைந்த பகுதி. இந்த நூற்பாலையில் தான் பல்லாயிரக்கணக்கான பேருக்கு வேலை கிடைக்குது. இன்றைக்கு இந்த நூற்பாலை பல்வேறு பிரச்சனையில சந்திச்சிட்டு இருக்குது. விடியா திமுக ஆட்சிக்கு மின்கட்டண உயர்வு கடுமையா உயர்ந்திருக்குது. அதனால இந்த நூல் மில்லாம் இன்றைக்கு மூடுகின்ற அபாயம் ஏற்பட்டிருக்கு. இந்த ஆட்சியில தொழிலாளர் வேலை இழக்கின்ற அபாயம் இந்த ஆட்சியிலே பார்க்கப்படுகிறது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு எவ்வளவு வாக்குறுதிகளை கொடுத்தாங்க, எந்த வாக்குறுதியும் இதுவரைக்கும் நிறைவேற்றப்படல. சுமார் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் 525 அறிவிப்புகள் நிறைவேற்றப்பட்டதாக தேர்தல் நேரத்தில் வாக்குறுதி கொடுத்தாங்க. அதுல 98% வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டதா இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிட்டார். அது நிறைவேற்றது உண்மையா? அத்தனையும் பொய் தானே. எங்கெல்லாம் கிராம சூழ்ந்த பகுதி, இதுல 100 நாள் வேலை திட்டம் 150 நாளா உயர்த்தினாங்களாமா? பொய் தானே. அறிக்கையில் வந்தது செய்தி பொய் தானே. 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிந்த தொழிலாளிக்கு முழுமையா சம்பளங்களோட கொடுக்க முடியாத வக்கீலாளர் அரசாங்கம் திமுக அரசாங்கம். அத்தனை ஏழை தொழிலாளர்கள் அதை அந்த 100 நாள் வேலை திட்டத்திலே வருகின்ற சம்பளத்தை வைத்துத்தான் அவள் குடும்பத்தை நடத்த வேண்டும். அப்படி ஏழை தொழிலாளிகளுக்கு கூட முழுமையான அளவு அவருடைய சம்பளத்தை கொடுக்க முடியாத அவல ஆட்சி திமுக ஆட்சி. இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு அந்த 100 நாள் வேலை செய்கின்ற அந்த தொழிலாளிக்கு குறிப்பிட்ட காலகட்டத்தில் வங்கிக்கு பணம் போய் சேரும்.